வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவர் தருகின்ற கிருபையும் பலனும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். 73ஆம் சங்கீதம் 28வது வசனம். இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தேவனை நம்பாத, அவரிடத்தில் வராத ஜனங்கள் எப்படி வாழ்கிறார்கள் என சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆண்டவரை அறிந்த இவர் தன் வாழ்வில் நேரிடும் துன்பங்களையும் நினைவு கூறுகிறார். பாடுகளின் மத்தியிலும் தேவன் மேல் தான் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஆழமாக வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் கடவுள் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி கடவுளுக்கு தூரமாக வாழ்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் அழிவு வரும் என்றும் ஆண்டவரின் தண்டனை அவர்களுக்கு வரும் என்றும் எச்சரித்துவிட்டு கடைசியாக எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என நம்பிக்கையோடு கூறுகிறார். மற்றவர்கள் கடவுளை நம்பாவிட்டாலும் நான் அவரோடுதான் இருப்பேன் என துன்ப நேரங்களில் இவர் இப்படி கூறுவதுதான் அருமையான விஷயம். நீயும் திரும்பிப்போ என்று நகோமி தன் மருமகள் ரூத்திடம் சொன்னபோது கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த ரூத்தின் தெரிந்தெடுப்பை கவனியுங்கள். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என ரூத் கூறுகின்றார்கள். ரூத் யூத பெண் அல்ல, மோவாபிய பெண். ஆனாலும் அவர்கள் அந்த நேரத்தில் தேவனை பிடித்து கொண்டார்கள், அண்டிக் கொண்டார்கள். எனவே ஆண்டவர் ரூத்தை கைவிடவே இல்லை. அவளுடைய வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றினார். ரூத் தாவீதின் வம்சத்திற்கு தாயானார்கள். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தை அல்ல, மனிதர்களை அல்ல, கடினமான நேரங்களில், போராட்டமான நேரங்களில் நம்பிக்கையோடு தேவனை அண்டிக் கொள்ளுவோம். ஆதரிப்பார், காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஏனென்றால் நம் தேவன் உண்மையுள்ளவர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.